அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 9ஆம் வகுப்பு அறிவியலேருந்து முக்கியமான ஒரு 25 நாட்கள் டெஸ்ட் வடிவில் பார்க்க போகிறோம். இது டிஎன்பிசி குரூப் 2, குரூப் 4, விஏஓ, டெட்டு. இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வெளில வந்திருக்கு. அப்புறம் ஜிடி, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், இதே போல் எல்லா எக்ஸாமுக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலில் நான் பாருங்கள், மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு யாது? மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு யாது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, ஆம்பியர். மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர். இரண்டாவது வினா, 98 நியூட்டன் எடையுள்ள ஒரு பொருளின் நிறையை காண்க. 98 நியூட்டன் எடையுள்ள ஒரு பொருளின் நிறையை காண்க. இதற்கான விடை பாருங்க, ஆப்ஷன் ஏ 10 கிலோகிராம். மூன்றாவது வினா, நீரியல் மானி எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது? ஒரு முக்கியமான வினா. நீரியல் மானி எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, ஆர்க்கிமிடிஸ். நீரியல் மானி ஆர்க்கிமிடிஸ் தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது. நாலாவது வினா, மின்னழுத்த வேறுபாட்டை அளக்க உதவும் கருவி எது? மின்னழுத்த வேறுபாட்டை அளக்க உதவும் கருவி எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, வோல்ட் மீட்டர். மின்னழுத்த வேறுபாட்டை அளக்க உதவும் கருவி வோல்ட் மீட்டர். ஐந்தாவது வினா, கண்ணாடி ஒளிவிலகல் எண் எது? கண்ணாடி ஒளிவிலகல் எண். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, 1.5. கண்ணாடியின் ஒளிவிலகல் எண் 1.5. ஆறாவது வினா, வெப்ப ஏற்புத்திறனின் அலகு யாது? வெப்ப ஏற்புத்திறனின் அலகு யாது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, ஜூல் கெல்வின் -1. வெப்ப ஏற்புத்திறனின் அலகு ஜூல் கெல்வின் -1. உங்களுக்கான கொஸ்டின் தன் வெப்ப ஏற்புத்திறனின் அலகு என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வினா, டேஸ் ஆண்டுகளுக்கு முன்பு பெருவெடிப்பு ஏற்பட்டது? டேஸ் ஆண்டுகளுக்கு முன்பு பெருவெடிப்பு ஏற்பட்டது? இதற்கான சரியான விடை பாருங்கள், ஆப்ஷன் ஏ 13.7 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பெருவெடிப்பு ஏற்பட்டது. 13.7 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பெருவெடிப்பு ஏற்பட்டது. எட்டாவது வினா, ஆரஞ்சு பழத்தில் உள்ள அமிலம் எது? ஒரு முக்கியமான வினா இது. ஆரஞ்சு பழத்தில் உள்ள அமிலம் எது? இதற்கான விடையை பாருங்கள், ஆப்ஷன் சி, அஸ்கார்பிக் அமிலம். ஆரஞ்சு பழத்தில் உள்ள அமிலம் அஸ்கார்பிக் அமிலம். ஒன்பதாவது வினா, ஒரு தனிமம் வேறுபட்ட அமைப்பையும் ஒரே மூலக்கூறு வாய்ப்பாட்டையும் கொண்டிருப்பது எது? ஒரு தனிமம் வேறுபட்ட அமைப்பையும் ஒரே மூலக்கூறு வாய்ப்பாட்டையும் கொண்டிருப்பது. இதற்கான விடை பாருங்கள், ஆப்ஷன் ஏ, மாற்றியம். அடுத்த வினா, நமக்கு சளி மற்றும் காய்ச்சலை உருவாக்கும் வைரஸ் விட்டம் சுமாராக எவ்வளவு இருக்கும்? நமக்கு சளி மற்றும் காய்ச்சலை உருவாக்கும் வைரஸ் விட்டம் எவ்வளவு? இதற்கான விடையை பாருங்கள், ஆப்ஷன் டி, 30 நானோமீட்டர். 11வது வினா, ஒரு முக்கியமான வினா இது. இரத்த கோளாறு மற்றும் தோல் நோய்களை குணப்படுத்தும் ஐசோடோப் எது? இரத்த கோளாறு மற்றும் தோல் நோய்களை குணப்படுத்தும் ஐசோடோப் எது? இதற்கான விடையை பாருங்கள், ஆப்ஷன் சி, பாஸ்பரஸ் 32. ஒரு முக்கியமான வினா, இரத்த கோளாறு மற்றும் தோல் நோய்களை குணப்படுத்தும் ஐசோடோப் பாஸ்பரஸ் 32. ஒரு முக்கியமான வினா, நல்லா பார்த்துங்க. அடுத்தது, மயிலின் இருசொல் பெயர் என்ன? மயிலின் இருசொல் பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, பாவோ கிறிஸ்டேட்டஸ். மயிலின் இருசொல் பெயர் பாவோ கிறிஸ்டேட்டஸ். இது புலியோட இருசொல் பெயர் என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். புலியோட இருசொல் பெயர் என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். 13வது வினா, மீசோகிலியா காணப்படுவது எது? மீசோகிலியா காணப்படுவது எது? இதற்கான விடையை பாருங்கள், ஆப்ஷன் டி, குழி உடலிகள். மீசோகிலியா குழி உடலிகள் தான் காணப்படும். 14வது வினா, விலங்கு திசுக்கள் அவற்றின் அமைப்பு மற்றும் செயல்பாடுகள் அடிப்படையில் எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன? ஒரு முக்கியமான வினா. விலங்கு திசுக்கள் அவற்றின் அமைப்பு மற்றும் செயல்பாடுகள் அடிப்படையில் எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன? இதற்கான விடையை பாருங்கள், ஆப்ஷன் சி, 4 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. 15வது வினா, சூரிய ஒளியை ஈர்க்கக்கூடிய எறும்பின் பெயர் என்ன? இது ஒரு முக்கியமான வினா. சூரிய ஒளியை ஈர்க்கக்கூடிய எறும்பின் பெயர் என்ன? இதற்கான விடையை பாருங்கள், ஆப்ஷன் ஏ, வெஸ்பா ஒரியாண்டிலிஸ்.
சூரிய ஒளியை இருக்கக்கூடிய எறும்பின் பெயர் வந்து வெஸ்பா ஒரியாண்டிலிஸ். 16வது வினா. சிறுநீரகத்தின் அடிப்படை செயலலகு எது? சிறுநீரகத்தின் அடிப்படை செயலலகு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி நெஃப்ரான். சிறுநீரகத்தின் அடிப்படை செயலலகு நெஃப்ரான். 17வது வினா. நமது உடலில் அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள் எத்தனை உள்ளன? நமது உடலில் அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள் எத்தனை உள்ளன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 9. நம்ம உடலில் 9 அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள் உள்ளன. 18வது வினா. டெர்மாட்டிட்ஸ் என்ற குறைபாட்டு நோய் எந்த வைட்டமின் குறைபாட்டால் ஏற்படுகிறது? டெர்மாட்டிட்ஸ் என்ற குறைபாட்டு நோய் எந்த வைட்டமின் குறைபாட்டால் ஏற்படுகிறது? இதற்கான விடைய பாருங்கள். ஆப்ஷன் சி வைட்டமின் B6. டெர்மாட்டிட்ஸ் என்ற குறைபாட்டு நோய் வைட்டமின் B6 குறைபாட்டால் ஏற்படுகிறது. 19வது வினா. இந்திய உணவுக் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. இந்திய உணவுக் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. இதற்கான விடைய பாருங்கள். ஆப்ஷன் சி 1965. இந்திய உணவுக் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1965. ஒரு முக்கியமான வினா. 20வது வினா. மலேரியாவானது கொசுவினால் தான் பரவுகிறது என்று நிரூபித்தவர் யார்? மலேரியாவானது கொசுவினால் தான் பரவுகிறது என்று நிரூபித்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ சர் ரொனால்ட் ராஸ். மலேரியா வந்து கொசுவினால் தான் பரவுது என்று நிரூபித்தவர் வந்து சர் ரொனால்ட் ராஸ். 21வது வினா. உலக காசநோய் எதிர்ப்பு தினம் எப்பொழுது? உலக காசநோய் எதிர்ப்பு தினம். இதற்கான விடைய பாருங்கள். ஆப்ஷன் ஏ மார்ச் 24. உலக காசநோய் தினம் வந்து மார்ச் 24. 22வது வினா. நன்னாரி வேரில் உள்ள மருந்து எது? ஒரு முக்கியமான வினா. நன்னாரி வேரில் உள்ள மருந்து எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி டெர்பின். நன்னாரி வேரில் உள்ள மருந்து வந்து டெர்பின். 23வது வினா. தேனீ வளர்ப்பில் பொதுவாக பயன்படுத்தப்படும் இந்திய தேனீ எது? தேனீ வளர்ப்பில் பொதுவாக பயன்படுத்தப்படும் இந்திய தேனீ எது? இதற்கான விடைய பாருங்கள். ஆப்ஷன் டி ஏபிஸ் இண்டிகா. தேனீ வளர்ப்பில் பொதுவாக பயன்படுத்தப்படும் இந்திய தேனீ வந்து ஏபிஸ் இண்டிகா. 24வது வினா. டோகோஃபெரால் என்ற பெயர் கொண்ட வைட்டமின் எது? டோகோஃபெரால் என்ற பெயர் கொண்ட வைட்டமின் எது? இதற்கான விடைய பாருங்கள். ஆப்ஷன் சி வைட்டமின் இ. டோகோஃபெரால் என்ற பெயர் கொண்ட வைட்டமின் வந்து இ. கடைசி வினா. பொட்டாசியத்தின் எலக்ட்ரான் அமைப்பு. பொட்டாசியத்தின் எலக்ட்ரான் அமைப்பு. இதற்கான சரியான விடைய பாருங்கள். ஆப்ஷன் சி 2,8,1. பொட்டாசியத்தின் எலக்ட்ரான் அமைப்பு வந்து 2,8,8,1. நண்பர்களே, இன்றைக்கி நம்ம 9ஆம் வகுப்பு அறிவியல்லேருந்து முக்கியமான 25 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வெளியில் சந்திப்போம்.